எத்தனை ஆயிரம் பயான்கள் கேட்டாலும் என்ன நடந்தாலும் பாவத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடிய மிக பெரும் ஆயுதம் தொழுகை. அந்த தொழுகை ஒழுங்காக தொழுதால் உங்களுடைய உதவிகளை எல்லாம் தொழுகையை முன்வைத்து வாழ்க்கையில் பொறுத்து கொண்டு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அத்தியாயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு நிற்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த அத்தியாயத்தை அருளுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வல்லுஹா, துஹாவின் மீது சத்தியமாக, துஹா என்றால் முற்பகலின் மீது சத்தியமாக, இந்த லுஹர் தொழுகைக்கு முன்னாடி உள்ள நேரம், இந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். வல்லைலி இஸா ஸஜா, ஒளியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. இதற்குரிய விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் நாம் பேசவில்லை. அல்லாஹ் ரெண்டு சத்தியம் விட்டு நேரடியாக ரசூலுல்லாஹ்வுடைய கல்வை தொடுகிறான். பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தால் அவர் இறை தூதராக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதலை இந்த குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இறை தூதருக்கு அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுக்கிறான்னு பாருங்கள்.